सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. பாகவத மகாபுராணம் அதுல 5வது ஸ்கந்தம் இப்ப ஆரம்பிக்கிறது. நல்ல அதுல அழகான ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். சூத்த பௌராணிகர் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். ரிஷிகள்கிட்ட சூத்த பௌராணிகர் சொல்லிட்டு இருக்கார். அவர் நான் ஜனமேஜியனுக்கும் வியாசனுக்கும் நடந்த சம்பாதித்த சூத்த பௌராணிகர் ரெக்கரெக்ட் பண்றார். இப்ப கேள்வி கேட்கறது என்னன்னா, கிருஷ்ணர் சாட்சாத் பகவான், கிருஷ்ணர் அப்படிப்பட்ட ஒரு பகவானா இருக்கும்போது அவர் ஏன் தபஸ் பண்ணணும்? அவர் தான், அதாவது ஜெகத்துக்கெல்லாம் எல்லாத்தையுமே ஜெகத்தையே சுத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் என்னவா இருக்கார்? அதாவது ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாவா இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர். ஸோ அப்படிப்பட்ட ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாவா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அதை விட்டுட்டு அவர் எதுக்கு இந்த சிவந்து போய் தனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தபஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை என்ன பண்ணுவோம்னாக்கா, ரிஷிகளுக்கு வருது, ஜனமேஜியனுக்கும் வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக இந்த சர்க்கம். அதாவது கிருஷ்ணர் எப்படி அந்த மாதிரி இருக்கார். முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, கேள்வி பெரிய கேள்வி மாதிரி இருக்கும், நம்மளுக்கு என்னமோ ஒரு சஸ்பென்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். விஷயம் என்னன்னா, மாயை எல்லாமே மாயைக்குள்ள அடங்கியிருக்கு. மாயங்கிறது திரிகுணாத்மகமா இருக்கு. அந்த திரிகுணாத்மகமான மாயையில செயல்படக்கூடிய எல்லாரும் அந்த திரிகுணத்துக்கு உட்பட்டு, அதாவது எந்தெந்த குணங்கள் எது பிரதானமா இருக்கோ அந்த குணங்களுக்கு உட்பட்டுதான் செயல்படணும், அந்த குணங்களுக்கு உட்பட்டுதான் செயல்பட முடியும். அந்த குணங்களை மீறி அதாவது லோகத்துல இருக்கிறது ரெண்டு விஷயம். திருஷ்யம், திருஷ்டி வேகம் பாக்குறோம் இல்லையா, திருஷ்யம் 2 தான் இருக்கு. ஆச்சாரியம் பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்ற, விஸ்வதஸ்மித் பிரத்யேக கோச்சரையோகோ, விஸ்வது அஸ்மதுன்ற இந்த 2 விஷயத்தினால மட்டும், அதாவது அகம் இதம் அப்படிங்கிற 2 பிரத்யேகத்துக்கு மட்டும்தான் சக்கலமும் விஷயமாயிடும். அகங்கிறதுக்கு விஷயமாகக்கூடியது இந்த சேதனம். அதுக்கப்புறம் அப்படி உள்ள போயிட்டே இருக்கிற கடைசியில சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்துக்கிட்ட வரும்போது அதை தவிர வேற எதுவும் இல்லாததுனால அதுக்கு எந்த விதமான சூட்டிகமான சப்தமும் கிடையாது, சூட்சமான விஷயமும் இல்லை. விஷயம்னாக்க விஷயமாக இல்லை, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கக்கூடியது அது. அதை தவிர பாக்கி எல்லாமே விஷயம். அதுக்கு விஷயமாகக்கூடியது, திருஷ்யமா இருக்கக்கூடியது ஜட பதார்த்தம். இருக்கிறது 2 தான். சைதன்ய பதார்த்தம் 1, ஜட பதார்த்தம் 1, 2 தான் இருக்கு. இதுல சைதன்ய பதார்த்தம்ங்கிறது அகர்த்திரு அபோக்திரு, அதுக்கு கத்திரு போக்கிருக்கும் கிடையாது. ஜட பதார்த்தத்துக்கும் ஸ்வயம் கத்திரு போக்கிருக்கும் இல்லை. ஏன்னா தன்னை போக்தா அப்படின்னு உணரக்கூடிய சக்தியும் இல்லை, இண்டிபெண்டா செயல்படக்கூடிய சக்தியும் கிடையாது. ஸோ அப்ப செயல்படுறது அப்படின்னு சொன்னா என்ன வரும்? கர்த்தத்துவங்கிறது எங்கேருந்து வரப்போகுது? அந்த சிஜட சம்பந்தம், அதாவது சிதசித் கிரந்தின்னு சொல்ல போறோம் இல்லையா, அந்த சிதசித் கிரந்திங்கிற சம்பந்தம் ஏற்படும் போதுதான் அந்த சம்பந்தத்துல கர்த்தத்துவாதிகள் அத்தியஸ்தமா இருக்கு. ஸோ அந்த சம்பந்தத்துல கர்த்தத்துவாதிகள் அத்தியஸ்தமா இருக்கும்போது எந்த பகவானாவனாலும் இருக்கட்டும், அந்த பகவான் என்ன பண்ணாக்க செயல்படுறார். அவர் ஜெகத்தை சிருஷ்டி பண்றார், சிருஷ்டிங்கிறது ஒரு செயல். ஜெகத்தை பாலனம் பண்றார் அப்படின்னா பாலனம்ங்கிறது ஒரு செயல். சம்ஹாரம் பண்றார், சம்ஹாரம்ங்கிறது ஒரு செயல். சிருஷ்டி சம்ஹாரம்ங்கிறதோ இல்ல பாக்கி எந்த வேணா இருக்குது, இந்த அனுகிரகம்ங்கிறது, இது மாதிரி எதுவா இருந்தாலும் எல்லாமே ஒரு செயல் தான். செயல்னு சொல்லும் பொழுது அந்த செயல்ங்கிறது சைதன்யத்திலிருந்து இருக்க போறதா ஜடத்திலிருந்து இருக்க போறதா? எதுவுமே கிடையாது. அது ஒரு அத்தியஸ்தமான ஒரு வஸ்துவில தான் இந்த செயல்ங்கிறது இருக்கணும். அந்த அத்தியஸ்தமான வஸ்துங்கிறது திருவிழாத்மகமான மாயாதீனமா தான் அத்தியாசம் ஏற்பட போறது. அது இல்லாம உங்களுக்கு அத்தியாசம் வரப்போறது இல்லை. அப்ப எல்லாமே அந்த மாயாதீனமா தானே இருக்க போறது. சகலமும் மாயாதீனமா இருக்கிற பட்சத்துல, சகலமும் அந்த மாயைக்கு உட்பட்டு நடந்துக்கிற பட்சத்துல, சகலமும் அந்த குணத்தினுடைய இன்ஃபுளுயன்ஸ்னால வர பட்சத்துல, அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது எப்ப எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கிறதோ அந்த சமயத்துல, அதான் எந்த குணம் மீறிட்டு நிற்கிறதோ
அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி செயல் அமைய போறது. இதுதான் நம்ம மாயங்கிறது அம்பாள் அப்படின்னு வர்ணிக்கிறதுனால அம்பாளுடைய இச்சை பிரகாரம் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு வர்ணிக்கிறோம். அது பிரகாரம் தான் நடக்க போகுது. என்னென்ன அதை இன்னொரு விஷயமாவும் சொல்லுவேன். வெறும் மாயங்கிறதாக மட்டும் சொல்லாம அந்த மாயாதீனமா எந்த அவதாரத்தில் இருக்கிறாரோ, அதாவது எந்த சரீரத்துல இருக்காரோ அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணணும் நடந்துக்கு போறாரு. இந்த தபசெல்லாம் பண்றது என்ன ஆகும்னாக்க கிருஷ்ணாவதாரத்துல இதெல்லாம் காட்டுறாரு தபஸ் பண்றது. ஆனா இதே மத்தியாவதாரத்தையும் குருமாவதாரத்தையும் தபஸ் பண்றதெல்லாம் காட்டுறாலும் அந்த இடத்துல அந்த அவதார காரியத்துக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் அவதாரம் நடந்தது. அதனால அந்த அவதாரத்துல அந்த விஷயங்கள்லாம் அந்த அவதாரங்கள்ல அதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அவதாரத்தினுடைய சுரூபம் இல்லை. அதனால அங்க அதெல்லாம் காட்டல. எந்த அவதாரத்துல அந்த அவதாரம் எந்த சரீரத்தை ஒட்டியிருக்கோ அந்த சரீரத்தினுடைய தர்மமாக லோகத்துல எது அமைஞ்சிருக்கோ அந்த விஷயங்கள் தான் காட்டப்படுறது. அதனால அதுல நம்ம பெருசா அது சந்தேகப்படுறதுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு போற. அத பஞ்சமஸ்கந்தா அத பிரதமோத்தியாய முதல் அத்தியாயம் விஷய மூச்சு இதெல்லாம் சூத்தபோதானிக்கிற பார்த்து கேட்கிறா. பவதா கடிதம் சூத மகதாச்சாரம் உத்தமம் கிருஷ்ணத்தி சரிதம் திவ்யம் சர்வ பாதக நாசனம். எல்லாருடைய பாதத்தையும் போக்கக்கூடியதான திவ்யமான கிருஷ்ணனுடைய விசேஷம் மகதாச்சியானம். ரொம்ப பெரிய கதை, ரொம்ப விசேஷமான ஒரு உத்தவமான கதை. அந்த உத்தவமான ஒரு கதையை பவதா கஷ்டம் உங்களால சொல்லப்பட்டது. சந்தேகோத்திர மகாபாக வாசுதேவ கதானிக்கு வாசுதேவர், இந்த வாசுதேவருடைய கதையில எங்களுக்கு ஒரு சந்தேகம். ஜாயதேர சௌக்கியமானி விஸ்வரேர மகாமதேத நீங்க விவரமா நீங்க சொல்லிட்டு வரும்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. வனேதத்வா தபஸ்தம் வாசுதேவன துஷ்கரம். வாசுதேவன துஷ்கரம் தபகா வனேதத்வம். காட்டுல போய் கிருஷ்ணன் தபஸ் பண்றார். வெறும் துஷ்கரம் தபகா அவர் என்ன பண்ணார், பல மாசங்கள் தபஸ் பண்ணியிருக்காரு இல்லையா. அதுல ஒத்த கால நின்று பண்ணியிருக்காரு. முதல்ல தண்ணியை மட்டுமே குடிச்சுட்டு அப்புறம் பெருகுகளை மட்டுமே சாப்பிட்டு ஆகாரத்தை காத்த மட்டுமே சாப்பிட்டு இந்த மாதிரி அந்த விஷ்ணுடைய அம்சாவதாரமா இருக்கிறவர் கிருஷ்ணு. சாதாரணமா ஒவ்வொரு புராணங்களும் ஒரு மாதிரி நார்மலா நம்ம கிருஷ்ணனுடைய பெருமையை மட்டும் வச்சு பேசும்போது கிருஷ்ணனுடைய பூர்ணாவதாரம்னு சொல்லுவோம். கிருஷ்ணனுடைய பெருமையை வச்சு பேசும்போது சில அம்சங்கள்ல கிருஷ்ணன் அவதாரமா மட்டும் பேசும்போது பாக்கி அம்சங்கள் அவதாரங்கள் இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணரை என்ன பண்றோம், பகவானுடைய அம்சமாக இங்க பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி. விஷ்ணு அம்சாவதாரேன சிவசிய ஆராதனம் கொடுத்தோம். பகவான் சிவனுடைய ஆராதனத்தை பண்ணினார். மும்மூர்த்திகள்ல ஒருத்தரா இருக்கிறவர் இன்னொரு மூர்த்திக்கு எதுக்கு ஆராதனை பண்றது அப்படின்ட்டு. 3 பேருமே ஈக்குவல் தானே. ஒருத்தரால முடியாது இன்னொருத்தரால எப்படி முடிய போறது. 3 பேருமே ஈக்குவலா இருக்கிற காரணத்தினால வரப்பிரதானம் தேவியாச்ச பார்வதியா எத்கிருதம் புனகா. தேவி பார்வதி இருக்காளே அவளும் கிருஷ்ணருக்கு வரப்பிரதானம் பண்றா. ஜெகன்மாதுக்கு பூர்ணாயாக ஸ்ரீ ஸ்ரீதேவியா அம்சபூதையா. ஜெகன் மாதாவா இருக்கிற ஜெகன் அம்பாளுடைய அம்சமா இருக்கிறவள் பார்வதி. அவன் வரப்பிரதானம் பண்ணிருப்பார். ஈஸ்வரனாதி கிருஷ்ணன புதஸ்தோ சம்பிரபூஜிதோ. ஈஸ்வரன் இல்லையா, ஈஸ்வரனா கண்ட்ரோலர், எல்லாரையும் காப்பாற்றுறவர், எல்லாருக்கும் மேல இருக்கிறவர் அர்த்தம். சகலமான பேருக்கும் மேல இருக்கக்கூடியதான பகவான் கிருஷ்ணர் இருக்காரு. அவர் எதுக்கு ஈஸ்வர ஆராதனம் பண்றார்? ஈஸ்வரனாதி கிருஷ்ணன், கிருஷ்ணரும் ஈஸ்வரன், சிவனும் ஈஸ்வரன். அப்ப 2 பேருமா இருக்கும்போது ஒரு ஈஸ்வரன் இன்னொரு ஈஸ்வரன் அவதாரம் பூஜை பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஈவதாவா சிவசிய சதேவம் சம்சயோமவன். இதுல கிருஷ்ணருக்கு என்ன ஒரு குறைவு இருக்கு? பகவான் விஷ்ணுவுக்கு சிவனை காட்டிலும் குறைவதா. விஷ்ணு பெரியவர், கிருஷ்ணர் சின்னவர். விஷ்ணு பரதேவ, சிவன் பரதேவதை, விஷ்ணு பரிவார தேவதை. அதனால அவர் பெரியவரா இருக்கிறதுனால அவருடைய அனுகிரகம் இங்கிருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? அவளுக்குள்ள ஹைரார்கி, பெரியவா சின்னவா, ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் சின்னவர் அப்படிங்கிற மாதிரி ஹைரார்கி அவளுக்குள்ள இருக்கா? அந்த ப்ராப்ளங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறா. நியூனதாவா சிவசிய, அங்க நியூனதா ஏதாவது இருக்கா அப்படின்னு சூத்திரத்துக்கு பதில் சொல்ல வர. நிருப்பம் காரணம் தவிர மயா வியாச சுத்தம் செய்யுது. நான் காரணம் சொல்றேன். அதுக்கு அந்த காரணம் நான் என்ன சொல்றேன்னு சொல்லுங்க. வியாச சுத்தம், வியாசத்திலிருந்து நான் என்ன கேட்டேனோ சப்ரவீதி மகாபாகாக சதான் கிருஷ்ண குணான்விதான். கிருஷ்ணருடைய கதையில சொல்லியிருக்கேன். அவருடைய குணங்களை வர்ணிக்கிற கதையை இப்ப என்னன்னு சொல்றேன். விற்த்தானாம் வியாசதா விற்த்தானாம் சரித்திரம் வியாசத சுத்வா வைராட்டி சுதஜஸ்ததா புனப்பப்ரச்ச மேதாவி சந்தேகம் பரமம் கதா. வியாசதா விற்த்தாந்தம் சுத்வா, வியாசர் சொன்ன கதையெல்லாம் கேட்டு வைராட்டி சுதஜா, விராட்டனுடைய மகள் யார்? அந்த உத்தர
அந்த உத்தரையினுடைய சுத்தகன் அதுல இது இருக்கு பாருங்க. அது அந்த பரீட்சை அந்த அபிமன்யு பரீட்சை அப்படின்னு அந்த இதுல அந்த வம்சத்துல வந்தவன் தான் வைராட்டி சுத்தகா சதா. அது என்ன வைராட்டிங்கிறது அது பேர் என்ன, விராட்டனுடைய புத்திர உத்தர, அந்த உத்தரனுடைய உள்ள பரீட்சை. ஸோ வைராட்டி சுதன், வைராட்டி சுதஜகான்னாக்கா பரீட்சையினுடைய உள்ள ஜனமேஜியன். அந்த ஜனமேஜியன் இந்த கதையை கேட்கிறான். புனப்பப்ரச்ச நேதாதி சந்தேகம் பரமங்கதா. புனப்பப்ரச்ச நேதாதி திருப்பி அந்த கேள்வியை கேட்கிறான். சந்தேகம், அவனுக்கு சந்தேகம் வந்து ஜனமேஜியோ உவாச்ச சமயக் சத்தியவதி சூட்டர் சமயக் சத்தியவதி சூனோ. சத்தியவதி சூனோ, சத்தியவதியுடைய மானான ஜாத்தரே மிகம் பரம காரணம். இங்க எல்லா விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வர பரம காரணம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வர இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் கேட்டுருக்கோம். ததாபி மனசோ இருக்கு சந்தேகம் விமுக்தி. மனசனுடைய வேலை சந்தேகத்தை விட மாட்டேங்கிறது. நீங்க தெளிவாக தான் அழகாதான் கதையெல்லாம் சொல்றேன், டீட்டெயிலாக சொல்றேன், இருந்தாலும் எங்களுக்கு சந்தேகம் அப்பப்போ ஏற்படுறது. கிருஷ்ணேன ஆராதித்த சம்புகு தபஸ்தத்வாதிதாரணம். சம்புகு பகவான் சிவன் கிருஷ்ணர்னாலே தபஸ்தத்வாதிதாரணம் கருமையான தபஸ் செய்து ஆராதிக்கப்பட்டார்னு சேர்க்கிறோம். விஷ்ணயோயம் மகாபாக தேவதேவேன்னு விஷ்ணுனா. விஷ்ணயோயம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேவதேவேன தேவர்களுக்கெல்லாம் தேவரா இருக்கக்கூடிய விஷ்ணுனா சர்வாத்மாதி. அவர் பெரும் தேவதேவர் மட்டும் சர்வாத்மா சர்வவியாதி எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கிறவர். சர்வேசா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். சர்வருக்கும் சர்வத்துக்கும் ஈசனா இருக்கிறவர். சர்வசித்தி பிரதகா, சர்வ ஜனங்கள் அவ்வளவு பேருடைய வரத்தையும் சாங்ஷன் பண்ணக்கூடியவர். பிரபு, பிரபுன்னு எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவர்னு அர்த்தம். சகதன் கிருத்தவான் கோரன் தபஸ் பிராகிருதவத் தெரிவி. ஸோ சகா ஹரிதி பிராகிருதவது கதம் கிருத்தவான் கோரம் தபகா. பாக்கி சாதாரண ஜனங்களை போல தங்க காரியத்தை தபஸ் யாரு பண்ணுவாங்க? யாருக்கு தங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய சக்தி இல்லையோ, அப்படி சக்தி இல்லாதவா தங்க காரியத்தை சாதிச்சுக்க முடியல, எங்களுக்கு காரியத்தை சாதிச்சுக்கணும் நம்ம என்ன பண்றோம்? பகவானை பிரார்த்தனை பண்றோம். நம்மளுடைய காரியங்கள் கொஞ்சம் பெருசா இருக்கிறதா இருந்தா பகவான கடுமையான பிரார்த்தனைகள், அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்துட்டு நம்ம என்ன பண்றோம். அப்படி கடுமையான தபஸ்லாம் பண்றதா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சாதிச்சுக்கக்கூடிய சக்தி இல்லைன்னு தானே அர்த்தம். சாதாரண ஜனங்களை போல பிரார்த்திக்க காமன் சொல். சாதாரண ஜனங்களை போல பகவானே அப்படி தபஸ் பண்ணினார். ஜெகத்கத்தும் சமஹா கிருஷ்ணா. கிருஷ்ணர் ஜெகத்தையே சிருஷ்டி பண்ணக்கூடிய வல்லமை படைத்ததான மும்மூர்த்திகள் ஒருத்தர். ததா பாலயித்தும் சமஹா, வெறும் சிருஷ்டி மட்டும் இல்ல, பாலயித்தும் சமஹா சமகர்த்தமூர்த்தி. அதுல அதாவது மும்மூர்த்திகள் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு தொழிலை பண்றான்னு சொன்னா மும்மூர்த்திகளும் 3 தொழிலையுமே பண்றதுக்கு வல்லவாள தான் இருக்கா. சமகர்த்தமதி தஸ்மாத் காரணம் தபா ஆகிறது. ஏன் அப்படியே அப்படி கஷ்டப்பட்டு அவர் கடுமையான தபசை பண்ணினார்னு ஒரு கேள்வி யாச உருவாக்க. சத்தியமுக்தம் தயாராஜர், நீ சொன்னது கரெக்ட். சத்தியம்னு சொல்லணும்னா கரெக்ட், நீ கேட்கிற கேள்வி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சத்தியமுக்தம், சத்தியனுக்கு அர்த்தாந்திகாரியம் பாத்திரங்கள்ல சத்தியமுக்தம் தயாராஜர். வாசுதேவோ ஜனார்த்தனா, வாசுதேவன் யாரு? ஜனார்த்தனா. சம சர்வேஷு காரியேஷு தேவானாம் தைத்தியசூதனா. தேவானாம் சர்வேஷு காரியேஷு சமஹா. தேவர்களுக்காக செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அவ்வளவையும் தான் சுயம் இண்டிபெண்டா தனியாக செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர். தைத்தியசூதனா, அசுரர்கள் அழிக்கும் வல்லமையும் படைத்தவர். ததாதி மானுஷம் தேகம் ஆசிரித்தம். இதனால என்ன பண்ணார்? ததாதி மானுஷம் தேகம் ஆசிரித்தா, மனித வடிவில அவதாரம் பண்ணியிருக்கார், மனிதனாக பிறந்திருக்கார், மனுஷ தேகத்தை ஆசிரியத்திருக்கார். கிருத்தவான் மானுஷான் பாவான். அதனால என்ன பண்ணார்? மானுஷான் பாவன், ஒரு மனிதர்கள் என்ன நடத்துகிறோமோ, எப்படி செய்யணுமோ, என்ன செய்யணுமோ, மனிதர்களுடைய தன்மையை, மனிதர்களுடைய செயலை மானுஷான் பாவான் கிருத்தவான். மனித செயல்களை செய்தார், மனிதர்கள் செய்யக்கூடிய செயலை செய்தார். வர்ணாசிரம சமாளிக்கிறார். வர்ணாசிரமங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த வர்ணாசிரமங்களை யார் யார் என்னென்ன காரியங்கள் எப்பப்ப எது எதுக்கு பண்ணணுமோ அந்த மாதிரி காரியங்கள் அனைத்தையும் அதே முறையில் அவர் செய்தார். சித்தானாம் பூஜனம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறார். தொடங்குவோம். பெரியவர்களை மதிக்கிறது, பெரியவர்களை கௌரவப்படுத்துறது, இதான் முதல்ல வித்தானாம் பூஜனம். ஸோ பெரியவர்களை மதிக்கிறதுங்கிற காரியம் சிறப்பண்ண செய்தார். வித்தானாம் பூஜனம் செய்த குரு பாதாபியோகனம், தன்னுடைய ஆச்சாரியர்களுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். ஆச்சாரிய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆச்சாரியெல்லாம் ஆச்சாரிய அப்பா அம்மா தெளிவா எல்லா காலையும் பிராமணானாம் பதாசேவா பிராமண சேவை பண்ணார். தேவதா ராஜனம் பதார் தினமும் விழாவும் புதிய பெற்றிருந்தார். சோகே சோகாந்தி யோகச்ச, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவர் கஷ்டப்பட்டு காமிச்சார். அதனாலதான் சொல்ல எல்லாத்தையும் நடிக்கிறார் அப்படின்னு.
தான் கஷ்டப்படும் போது என்ன பண்ணார், கஷ்டப்பட்டு காமிச்சார். சோகே சோகாரி சோகத்தை தனக்கு தொடர்பு படுத்தி கொண்டார். சோகப்படுற மாதிரி அடுத்தே அத்புத முன்னதி. சந்தேகம் வரக்கூடிய சூழ்நிலையில என்ன பண்ணார், சந்தோஷப்பட்டார். தன குழந்தை பிறகும்போது சந்தோஷப்பட்டார் இல்லையா. அந்த குழந்தை காணாம போயிருக்கணும்னு வருத்தப்பட்டார். அதாவது இந்த குழந்தை எங்க போயிருக்கு, எப்படி போயிருக்குன்னு தெரியலேங்கிற மாதிரி தேவதைகள் எல்லாம் கூப்பிட்டு பல பேரை கூப்பிட்டு இந்த குழந்தை போன இடத்தை கண்டுபிடிக்கும் அப்படின்னு என்ன பண்ண ராமாவதற்கே சீத்தை போன இடத்தை கண்டுபிடிச்சு வானரங்களை அழிச்சு தேடுனார் இல்லையா. அந்த மாதிரி அவ ஒரு சாதாரண மனுஷால் எப்படி நடந்துப்பாலும் முழுக்க அதே மாதிரிதான் நடந்துட்டார். காமம் குரோதம் சதாலோபா காலே காலே பவந்தி. ஏன்னா இந்த உணர்வுகள் இருக்கு பாருங்க, காமம் குரோதம் லோகம்ங்கிற உணர்வுகள் எல்லாருக்கும் காலே காலே பவந்தி. தைரியம் நானாபவாதாச்ச பிரித்து காமோக சேவம். அதே மாதிரி தைரியம் மனுஷன் இருக்கும்போது ஒரு சில நேரத்துல என்னால ரொம்ப முடியாம போறது, தாங்கவே முடியாம போறது, அவன் என்ன பண்ணான் ஒரு மாதிரி டிஜெக்டடா உட்காடுறான் இல்லையா. அந்த மாதிரி வரும்போது அந்த சூழ்நிலையில அந்த மாதிரி என்ன நம்மளால முடியலையே அப்படின்ற ஒரு சூழ்நிலையை காமிச்சார். நானாபவாதாச்ச லோகத்துல வந்து சக்கராஜ்யத்தெல்லாம் வரும்போது என்னாச்சு, இந்த சிறந்த கவனி அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது சிசுபாலன் அந்த சூழ்நிலையில வரும்போது அவ எல்லாரும் என்ன பண்ணா, அவர் வந்து கண்ணாபிரான்னு திட்டும் போது அந்த சிசுகளை வந்து என்ன பண்ணார், வாங்கிட்டார். எவ்வளவு வாங்கிக்க முடியுமோ எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வாங்கிட்டார். போது வாங்கிட்டார். சிரிசு காமோக சேவனம். லேடிஸ்லாம் அவ வந்து என்ன பண்றா, அவர்கிட்ட வந்து தங்களது ஆசையை கேட்கும் போது அவளுக்கு என்ன நடத்தி கொடுக்கணுமோ, ஒரு கணவனாக இல்ல ஒரு நண்பனாக யார் யாருக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுக்குறார். சதா குணமய தேகே நிர்குணத்துவம் கடந்தது. அவர் நிர்குணம் தான், நிர்குண பரப்புறம் தான். தான் நிர்குணம்னு உணர்வார். தான் நிர்குணம்னு உணர்ந்தா கூட குணமயமான சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுது தான் நிர்குணம் எதோடய சம்பந்தப்பட மாட்டேன், அக்கற்று அபோக்து அப்படின்னு வந்து சம்பந்தமே இல்லாம உட்கார முடியும். அப்படி உட்காந்தா அப்படி அவதாரம் எடுத்ததுக்கே நோக்கம் இல்லாம போயிடுவேன். அந்த அவதார காரியமே நடக்காம போயிடும் இல்லையா. உலகதான் போயிருக்கும். அந்த உலகத்தை அவ்வளவு அழிவுக்கு காரணமா இருக்குன்னு சொல்ற போது அவன் என்ன பண்ணா, எல்லாரும் இந்த உலகையினாலும் ஒருத்தர் அடிச்சுட்டு போக போறா. போகும்போது அந்த உலகையில் ஒரு இரும்பு துண்டு இருபத்தேழு விழுந்துருக்கு. அந்த இரும்பு துண்டத்தான வேடன் வந்து என்ன பண்ணா, தன்னுடைய அம்புல வந்து அதை சொல்லி எங்கேயோ மாண்டுறதுன்னு நினைக்கிறா. அது கிருஷ்ணன் மேல படுறது. யாதவர்களுக்கு இந்த உலகையினால்தான் முடிவு வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரிஷியினுடைய சாபம் வீணா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்கும் என்ன பண்ண, அந்த உலக்கையினுடைய இரும்பு துண்டு தன் மேலப்பட்டு அந்த உலக்கையினுடைய இரும்பு துண்டினுடைய எஃபெக்டும் தனக்கு அறிவித்து ஏற்படும் அந்த சரீரத்தை. அதனாலதான் என்ன சொல்ற, தான் போயிட்டோன்னு காட்டல, சரீரத்திய மோசனம். அந்த கிருஷ்ணராக எந்த சரீரத்துல இருந்தாரோ கிருஷ்ண தேகத்திய, அந்த தேகத்திய மோசனம், அந்த தேகத்தை விடுபடுறதுக்கு என்ன பண்ணார், அந்த உலக்கையினுடைய இரும்பு துண்ட காரணம். ஏன்னா சாபம், சாபம் வீணா போகிறது. ஸோ அந்த சாபம் வீணா போகக்கூடாதுன்றதுனால அந்த சாபத்தை காட்டுறதுக்காக என்ன பண்ணார், அந்த உலக துண்டு பயன்படும் மாதிரி செஞ்சிருந்தார். கிருஷ்ணருக்கு அந்த உலக துண்டுனாலேன்னு அர்த்தம் இல்லை. கிருஷ்ண சரீரத்தை விடுவிக்கிறதுக்கு, கிருஷ்ண சரீரத்தை கயற்றி விடுறதுக்கு அந்த உலக துண்டு பயன்பட்டதே ஒழிய அது கிருஷ்ணரை பாதிச்சுது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. காரணம் லுண்டனம் தந்தது தத் பத்னினாம் நராஜித அர்ஜுனஸ்ய அஸ்திர மோட்சேச்ச ஜத் கிளீபத்துவம் புத்தரேசிக்க. அதே மாதிரி ஹரணம் லுண்டனம் இதெல்லாம் கிருஷ்ணன் என்ன பண்றார், அர்ஜுன கூப்பிட்டு நீங்க எல்லாரையும் தன்னுடைய பத்னிகளை அழைச்சிட்டு போகும்போது சொல்லும்போது ஹரணம் அவளை வந்து என்ன பண்றா, சில திருடர்கள்லாம் வந்து அவளை அட்டாக் பண்ணிட்டு போறா இல்லையா. தத் பத்னினாம் நராஜித அர்ஜுனஸ்ய அஸ்திர மோட்சேச்ச கிளீபத்துவம் புத்தரேசிக்க. அந்த திருடர்களுக்கு எதிர்த்து என்னால அர்ஜுனால நிற்க முடியல, அதாவது அவளால் அர்ஜுனால சண்டை போட முடியல, தன்னுடைய காண்டீவத்தையும் தூக்கி அவங்களால அம்பு முடியல, காண்டீவத்தை வளைக்க முடியல, காண்டீவத்துல நாணேற்ற முடியல. ஸோ காண்டீவத்தையே செயல்படுத்தக்கூடிய சக்தி அவன்கிட்ட இல்லை. அந்த இடத்துல எந்த ஒரு காண்டீபமானது முழுக்க செயல்பட்டதா இருந்ததோ, எந்த காண்டீபமானது எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்ததோ, யாராலையும் தூக்க முடியாம இருந்ததோ, எதை அலட்சியமா கையாண்டானோ அந்த காண்டீவத்தை இவனால கையாள முடியல. அத்யத்துவம் ஹரணே தேகா தத் பிரத்யும்ன அனிருத்தயோகம். பிரத்யும்னன் அனிருத்தன் ரெண்டு பேருக்குமே அது நடக்கிறது. கிருஷ்ணனுடைய இது இருப்பாங்க, பிரத்யும்னுடைய அனிருத்தன் அவனையும் என்ன பண்றா, உஷா அனிருத்தன் சொல்லுவான். உஷா வந்து அனிருத்தன் போயிடுறா, பிரத்யும்னா இந்த மாயா அப்படின்னு அவன் எடுத்துன்னு போயிடுறா. இவா ரெண்டு பேரும் யார் எடுத்துன்னு போனாங்கிறதே கிருஷ்ணனுக்கு தெரியல. ஸோ அதை தெரிஞ்சுக்காத அஜ்யத்துவம் ஏவம் மானுஷ தேகே. இது மனிதர்களுக்கு சாதாரணமா இயல்பா. ஏன்னா ராட்சசெல்லாம் தூக்கின்னு போகும்போது யாருக்கும் தெரியப்படல இல்லையா. ஸோ ராட்சசால் தூக்கின்னு போனதுக்கு தனக்கும் தெரியாம இருக்கணும், தனக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ஏவம் மானுஷ தேகேஸ்மின் மானுஷம் கவி சேஷ்டிதம். சேஷ்டிதம் தான்
விஷ்ணோர் அம்சாவதாரேஸ்மின் நாராயண முனேஸ்வதா அம்சுதே வாசுதேவன்ற கிஞ்சித்ரம் சிவசேவனே. ஸோ விஷ்ணோர் அம்சாவதாரேஸ்மின் நாராயண முனேஸ்வதன், விஷ்ணுடைய அம்சாவதாரமா இருக்கிற நரநாராயணன் ரெண்டு முனிவர் இருக்கு இல்லையா, அந்த முனிவருடைய அம்சலா இருக்கக்கூடிய வாசுதேவன் பகவானுடைய அம்சமா இருந்தார். பகவானுடைய அம்சாவதாரமா மனுஷாவதாரமா இருக்கிற காரணத்தினால சிவசேவனை சிவன் ஆராதனை பண்ணதுல சித்திரம். அதுல விசித்திரம் என்ன நம்மளால சித்திரம்னு சொன்னா அதாவது காரண காரியம் சரியா தெரியாத அப்படின்னு அர்த்தம். சித்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பல அர்த்தங்கள். ஒரு அர்த்தம் என்ன ஆகும், ஒரு ப்ராப்பரா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காசல் எஃபெக்ட்னு சொல்ற மாதிரி, அந்த காசல் ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்தா அது பர்ஃபெக்டா லாஜிக்கலா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோன்றது. அது லோகத்துல இருக்கிற ஸ்கீம்ல ஃபிட்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வஸ்துக்கு காரணம் தெரியலேன்னு சொன்னா, இல்ல எந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அதுக்கு காரணம்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு புரியலேன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு என்ன இருக்கு, கிருஷ்ணர் பகவான் விஷ்ணுவோட அவதாரம், விஷ்ணு சிவன் ரெண்டு பேரும் ஈஸ்வரன், ரெண்டு பேருமே மும்மூர்த்திகள், ரெண்டு பேருமே தெரியவா. அப்ப ஒருத்தர் இன்னொரு நமஸ்காரம் பண்ணணும்னா இந்த ஹைரார்கி இருக்கணும், ஹைரார்கி இல்லை. அப்போ கிருஷ்ணர் விஷ்ணுவை ஆராதிக்கிறதுங்கிறது எப்படி, அந்த இடத்துல எந்த லாபமும் இல்லையே அப்படின்னு கேள்வி வரும்போது அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல கிருஷ்ணர் விஷ்ணுவா இருந்து ஆராதிக்கிறாருங்கிறது இல்லை, கிருஷ்ணங்கிற மனுஷ தேவத்தை இருந்து ஆராதிக்கிறதுனால மனுஷெல்லாம் எப்படி பகவான் ஆராதிக்கிறாரோ அந்த மாதிரி ஆராதிக்கிறார். அதனால இதுல என்ன இருக்கு, இதுல பொருந்தாமல் சித்திரம், இதுல காசல் நிலைக்கு ஒட்டல்ல அப்படிங்கிறது என்ன இருக்கு, அதான் ஒட்டாத தன்மை சித்திரம்னு சொன்னா விசித்திரமா இருக்கிறது, ஏன்னா ஒட்டாத தன்மை தான் விசித்திரம்னு சொல்றோம். இதுல ஒரு இதுல காசல் நிலைக்கு இல்லை, அதனால இது பொருந்தலைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார். சதி சர்வேஸ்வரோ தேவா விஷ்ணுவரதுக்கு காரணம். இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, சிவனை பார்க்கும்போது சர்வேஸ்வரோ தேவா விஷ்ணுவரதுக்கு காரணம். சுசுப்தஸ்தான நாதா, இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், மூணு தேவதைகளை சொல்றோம், கிருஷ்ணுக்கு பிரம்மா, பாலனுக்கு விஷ்ணு அப்படின்னு சொல்லும்போது சுசுப்திங்கிறதுதானே எல்லாமே அடங்குறது. சம்ஹாரம் மாண்டித்ய உபநிஷத்தில் சொல்லும் போதும் அதாவது அந்த இடத்துல சிவஹா அப்படின்னு என்ன பண்றோம், அந்த இடத்துல வர்ணிக்கிறது இல்லையா. அதனால சுசுப்தஸ்தான நாதகா விஸ்வதாக பிரபோதிதா, விஷ்ணுவனாலே பூஜிக்கப்படக்கூடியவராக இருக்கார். அகார உகாரம் மகாரம்னா மகாரம்ங்கிறது சிவன், அவர் என்ன பண்றார், விஷ்ணுவனாலே பூஜிக்கப்படக்கூடியவராக சுசுப்தஸ்தான தேவதையாக இருக்கிறவர். அதான் சொல்ல பாருங்க, இந்த ஓங்காரம்ங்கிறது ஓம் சத்து பிரம்மணா நிர்தேச ஸ்ரீதஸ்மிதான கீதையில ஓங்காரம்ங்கிறது சத்தியவாசக பிரணவா சஞ்சபத்த தர்த்தபாவனம்னு பதஞ்சலியும் யோகசூத்திரத்துல என்ன பண்ண பகவானுடைய பேருங்கிறதாக இதை வர்ணிச்சிருக்கார் இல்லையா, ஓங்காரத்தை வர்ணிச்சிருக்கார். ஸோ ஓங்காரங்கிறதே பகவானுடைய பேராக சொல்லியிருக்கு. ஓங்காரத்துல இந்த 4 மாத்திரை இருக்கு, 4 மாத்திரை இருக்கிறதுனால என்ன இருக்கு, விஷ்ணு பரமாத்மாவுக்கும் அந்த 4 பேரா இருக்கிற காரணத்தினால அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த இடத்துல என்ன வர்ணிக்கிறார், அகாரோ பகவான் பிரம்மா உகாரத்யாத் ஹரிஸ்வயம். அகாரோ பகவான் பிரம்மாதி, பகவான் பிரம்மா அகார வாக்கியனா இருக்கார், உகாரம் பகவான் ஹரி, மகாரோ பகவான் ருத்ரஹா, அர்த்தமாத்திரா மகேஸ்வரி. அந்த அர்த்தமாத்திராங்கிறது அந்த ஓங்காரத்துல இருக்கக்கூடிய மகாத்மா இருக்கக்கூடிய சவுண்ட் இருக்கு பாருங்க, பின்னாடி அதுக்கு மேல அந்த அனுஸ்வாரம், அது மகேஸ்வரி. ஸோ 3 பகவானும் 3 எழுத்துமா இருக்கா, அதுல இருந்து அந்த அனுஸ்வாரமா அம்பாள் இருக்கா. உத்தரோத்தர பாவேனா சுத்தமத்துவம் ஸ்மிருதம் புதைகி, ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்தது என்ன பண்றா, முதல் எழுத்துல இருந்து 2வது எழுத்து, 2வது எழுத்துல இருந்து 3வது எழுத்துன்னு ஒன்னை காட்டிலும் ஒண்ணு பெருசு, அதுல ஹைரார்கி இருக்கு, பின்னாடி வருது கொஞ்சம் அது உத்தமம் பிளாக்கியம் சிரேஷ்டம் அப்படிங்கிறதாகவும் சொல்லியிருக்கா. அத சர்வேசு சாஸ்திரேஷு தேவி சர்வோத்தமா ஸ்மிருதா, அதனாலதான் எல்லா சாஸ்திரங்கள்லயும் பிரம்மா விஷ்ணு சிவன் அம்பாள்னு வரும்போது என்ன ஆயிடுது, ஒவ்வொருத்தரும் அதாவது சின்ன வரவா முன்னாடி இருக்கிறவாளோட பெரியவாங்கிற சாஸ்திரத்துல அம்பாள் எல்லாரோட பெரியவளா பிரிக்கப்படுறாள். அர்த்த மாத்திரா சிதா, அவ அரை மாத்திரையில இருந்தா கூட, அரை மாத்திரையால மட்டுமே பிரிக்கப்படுறவளா இருந்தா கூட, ஏன்னா அனுஸ்வாரம்ங்கிறது பூர்ணமான அக்கரம்னு சொல்ல முடியாது, அகாரம் உக்காரம்ங்கிறதுலாம் அக்கரமா இருக்கு, அதனால பூர்ண மாத்திரை ஒரு மாத்திரையை சேர்ந்ததா இருக்கு. ஆனா அனுஸ்வாரம்ங்கிறது என்ன ஆயிடுச்சு, வெறும் மூக்கால கொடுக்குற ஒரு சத்தம், அது வெறும் சத்தமா இருக்கிறதுனால அந்த சத்தத்துக்கான காரணம் பூர்ண மாத்திரையா இருக்காது. ஏன்னா அது என்ன ஆயிடுச்சு, நம்ம வாயை திறந்து மேலும் அந்த மேலெண்ணம் கீழெண்ணம் இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி அந்த எஃபர்ட்ல எல்லாம் வரக்கூடிய சவுண்ட் இல்லை.
ஸோ அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அது வெறும் மூக்கால மட்டுமே வரக்கூடிய சவுண்டா இருக்கிறதுனால அது அர்த்த மாத்திரை அப்படின்றோம். இருந்தாலும் அர்த்த மாத்திரா ஸ்திதா நித்யா நித்யான அம்பாள் அர்த்த மாத்திரா ஸ்திதா யான் உச்சாரியா விசேஷதா யா அனுச்சாரியா விசேஷதா. யார் அனுச்சாரியா, அதாவது அவள் என்ன ஆகும், அந்த உச்சாரணம் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, அது நம்மளால உணரக்கூடிய சத்தமா இருக்கக்கூடிய விசேஷித்து கேட்கப்படக்கூடிய சவுண்டா இல்லை. விஷ்ணோரத்து அதிகோத்ரா விஷ்ணுக்கு பிரம்மோதிதா. விஷ்ணுகாரன் ருத்ர தெரியவர், பிரம்மாவகாரன் விஷ்ணு தெரியவர். தஸ்மான சந்தேகக்காரியா கிருஷ்ணேன சிவபூஜை. அந்த ஆங்கில இருந்தாலும் கிருஷ்ணரையே சிவன் ஆராதனை பண்ணினாருங்கிற விஷயத்துல சந்தேகப்பட வேண்டிய தேவை இல்லை. இச்சையா பிரம்மணோ பக்ரா வரதானார்த்தம் உத்பவோ மூல ருத்ரஸ்ய அம்சபூதோ ருத்ரநாமா திவ்யதா. சில இடங்கள்ல என்ன பண்ண பிரம்மாட்டேருந்து ருத்ரர் வந்தார் அப்படின்லாம் புராணங்கள்ல இதுலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிரம்மா ருத்ரனை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொன்னாக்க அப்ப ருத்ரனுக்கே காரணமா இருக்கிற பிரம்மா பெரியவர் ஆயிட மாட்டாரா அப்படின்னு கேள்வி வருதுன்னு அது சொன்னார். இச்சையா பிரம்மணோ வக்ராத் வரதானார்த்தம் உட்பதோ. ஜனங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கான ருத்ரனாக தன்னுடைய இச்சையினால பிரம்மா முகத்திலிருந்து என்ன பண்ணார், ருத்ரன் ஆவிர்வவிச்சார். ஏதாவது ருத்ரன்னு சொல்ற முடியும். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணார், ருத்ரங்கிறவர் ஜனங்களுக்கு வரம் கொடுக்கணுங்கிறதுக்காக ருத்ரனுடைய முகத்திலிருந்து ஆவிர்வம் பண்ணார். மூல ருத்ரத்தை அம்சபூதா. இந்த ருத்ரன் அந்த மூத்திரில இருக்கக்கூடிய மூல ருத்ரர் இருக்கார், அந்த மூல ருத்ரனுடைய அம்சமா இருக்கிறவர் ருத்ரநாமா திவ்யதா. அதனால அவர் என்ன ஆகும், அந்த மாதிரி அவர் வந்த ருத்ரரை எல்லாராலையும் வணங்கப்பட தகுந்தவர்னா எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற மூல ருத்ரர் பாருங்க. அந்த மூல ருத்ரர் அவரை, அந்த மூல ருத்ரருடைய பெருமைய நம்ம அவரை பத்தி நம்ம பேசணும். மூல ருத்ரர் யாரு, எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லணுங்கிற ஒரு இது இல்லை, தெரியல. அவரை பத்தி பேசணுங்கிற ஒரு அது சூழ்நிலை இல்லை. இச்சையா பிரம்மணோ வக்ராத் வரதானார்த்தம் உத்பவோ மூல ருத்ரஸ்ய அம்சபூதோ ருத்ரநாமா திவ்யதா சோதி பூஜ்யோஸ்தி. அதனால அந்த இவர் இருக்காரு, இவரே அவர் தெரியல, வரதானத்துக்காக பிரம்மாவுடைய முகத்திலிருந்து வந்த ருத்ரரே எல்லாராலையும் வணங்கப்பட தகுந்தவராக இருக்காருன்னு சொன்னா மூல ருத்ரஸ்ய சாகதா. அப்ப மூல ருத்ரன்னு சொல்ற பாருங்க, எல்லாருக்கும் காரணமா இருக்கு ருத்ரர், அவருடைய பெருமைங்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்லணுமா, காட்டுற அதை பத்தி என்ன பேச்சு. அதாவது தானாவே அப்படின்னு அர்த்தம். தேவி தத்துவத்திய சாநித்யா உத்தமத்துவம் நிகழ்ச்சிது. ஸோ இது சிவனுடைய தேவி தத்துவத்திய சாநித்யா, தேவி தத்துவம் அதாவது சிவனுடைய பத்னியாக தேவி இருக்கிறதுனால தேவி தத்துவத்திய சாநித்யா உத்தமத்துவம் ஸ்மிருதி. சிவன் எல்லார காட்டிலும் தெரியவே தானாக இருக்கார். அவதாரா ஹரேரேவம் பிரபவந்தி விஜய் விஜய். பகவான் ஹரியினுடைய அவதாரங்கள் ஜனங்களுடைய ரட்சணத்துக்காக ஏற்பட்டுதான் இருக்கு. யோகமாயா பிரபாவேன பிரகாரியா விசாரணா. அந்த அவதாரங்கள்லாம் யோகமாயினுடைய பிரபாவத்தினால ஏற்படுறது. யோகமாய என்ன பண்றது, ஜனங்களுடைய நன்மைக்காக இந்த அவதாரங்கள் ஏற்படணும் அப்படின்னு இந்த அவதாரங்களை ஏற்படும்படி செய்கிறது. ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக ஏற்படும்படி செய்கிறது. சில அதாவது சாதாரணமா சொல்லுவோம் அவதாரங்களுடைய நோக்கம் பரிசுரானாய சாதுனம் நிராசாய் இல்லையா. அது சொல்லும் போது இதெல்லாம் சகல்பத்தினாலேயே நடந்துரும் அப்படின்னு. அதாவது பகவான் துஷ்ட நிகிரகம் பண்ணணும்னாக்க துஷ்ட நிகிரகம் பண்றதுக்கு கீழே இறங்கி பொறுத்தேற போல அவளுக்கு நடுவுல பூந்த அந்த இது துஷ்ட நிகிரகம் பண்ணணும், நான் வைகுண்டத்துல இருந்து சங்கல்பத்தினாலேயே பண்ணிடலாமே அப்படின்ட்டு. ஆனா தர்ம சம்ஸ்தாபனம்ங்கிறது என்ன, ஜனங்களுக்கு நடுவில் எப்படி தர்மத்தை நடத்தி காமிக்கணும், எப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணுங்கிறது ஆயாத மட்டும் சொன்னா போறாது. தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காமிச்சாதான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி அனுஷ்டானம் பண்ண முடியுங்கிறது தெரியணும். அதனால என்ன பண்ண சாதாரணமா சொல்லுவா, அப்பாவே பண்ணலேன்னு பையன் சந்தியாவதனம் பண்ணல கேட்போம் அப்படின்ட்டு. அதனால பையன் என்ன ஆகும், அஞ்சனை எதிர்க்காவது நம்ம நிச்சயமா சந்தியாவதனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. அதனால என்ன பண்ற, அந்த மாதிரி அனுஷ்டானம்ங்கிறதுதான் முக்கியம். அனுஷ்டானம் பண்ணும்போது அதை பார்த்துன்னு தான் பொறுத்தையார் பண்ண போறாளே ஒழிய வெறும் சொல்றதுனால மட்டுமே கேட்க போறது இல்லை. அதனால என்ன பண்றார், அந்த தர்ம சம்ஸ்தாபனம்ங்கிறதுனால அனுஷ்டானம் பண்ணி காட்டணுங்கிறதுனால முக்கியமா இந்த அவதாரங்களுடைய நோக்கங்கள் இருக்கு.
யோகமாயா பிரபாதேன யோகமாயா என்ன பண்றது பிரம்மானுஷ்டானம் எல்லாருக்கும் தெளிவா தெரியணுங்கிறதுக்காக நாத்திரக்காரியா, அதனால இதுல ரொம்ப யோசிக்கிறதுக்கும் ஆனா விசாரணை என்ன இருக்கும், தேவையில்லாத கேள்விகளை, அதாவது பொருந்தாத கேள்விகளை நம்மளுக்கு சந்தேகம் இருக்கிறதாக இருக்கக்கூடிய கேள்விகள் விசாரணை இந்த இடத்துல வந்து அனாலிசிஸ், ரொம்ப அனலைஸ் பண்றதுக்கு. நம்ம அனலைஸ் பண்றதுன்னா என்ன பண்ணுவோம்னா, பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரியான கேள்விகளை கேட்காம பிரமாணத்துக்கு ஒட்டாது நம்மளே புதுசா கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது எந்த பேராமீட்டர்ஸ்குள்ள வருதோ அந்த பேராமீட்டர்ஸ்குள்ள கேள்வி இருக்கும்போது தான் ஆன்சர் வரும். பேராமீட்டர்ஸ் தாண்டி இருக்கும்போது என்ன ஆகும், கேள்விகள் கேட்கிற மாதிரி இருக்கும், கேள்விகள் புத்திசாலித்தனமா இருக்கும், வார்த்தைகளும் கேள்வியே தப்பா இருக்கும். கேள்விதான் முதல்ல அனலைஸ் பண்ணணும், கேள்வி ஒட்டுமா ஒட்டாத, கேள்வி சரியா வருமா வராதான்னு. ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறதுக்கு என்ன ஆகும், அதான் சொல்றது அப்படிதான் கேள்வி கேட்டுக்கூடாதுங்கிறதுக்காக நாத்திரக்காரியா விசாரணா, அந்த இடத்துல அனலைஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. யா நேத்திர பக்ஷ்ம பரிசஞ்சரணேன சமயத்து விஸ்வம் சிருஜத் யவதி சந்தி நிகூண பாவா ஐஷா கரோதி சததம் விசினாஸ்தி தேசான் நானாவதார கலனே பரிபூயமானான். என்ன பண்ற யா எவள், அது அம்பாள், நேத்திர பக்ஷ்ம பரிசஞ்சலனேன கண்ணை இணைக்கிறதுனால, கண் இணை இருக்கு பாருங்க, அந்த இணையினுடைய ஒரு ஆட்டம், அந்த இணையினுடைய ஒரு அசைவு, அந்த இணையினுடைய வெறும் அசைவினால மட்டுமே நேத்திர பக்ஷ்ம பக்ஷ்மனாக்கா அந்த இது இந்த இணை, அந்த இணையினுடைய சிறு சிறு அசைவினால மட்டுமே, அதாவது அந்த அளவுக்கு போடும், அவன் செயல்படணும்ன்ற ஒரு காரணம் கூட தேவை கூட இல்லை, அதனுடைய சிறு அசைவினால, கண் அசைவு இல்லை, கண்ணினுடைய இணையினுடைய அசைவு, அந்த இணையினுடைய அசைவினாலேயே சமயத் விஸ்வம் சிருஜதி அவதி ஹந்தி, சிருஷ்டி சம்ஹாரம் மூர்த்தியும் பண்றா. கூட பாவா அவ பண்ணும்போது ஏன் இதை பண்ணா, எப்படி பண்ணா, என்னமா பண்ணினா அப்படின்னு தெரிஞ்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியாதபடி கைசா கரோதி சததம், அவளே என்ன பண்றா, இந்த மூர்த்தியும் பண்ணும்போது இந்த மூர்த்தியும் பண்றவாளாக, இந்த மூணு காரியங்களையும் நடத்துறவாளாக இவருடைய அச்சுத ஈசான், இவருடைய பிரம்மா அச்சுத ஈசான், இவன் மூணு காரியங்களையும் சிருஷ்டி பண்றா. நானாவதார கலனை பரிபூ, அவ மூணு பேரும் எப்படி பண்றா, நானா அவதார கலனே, அந்த மூணு பேரும் அந்த காரியத்தை பண்றதோட கூட, சிருஷ்டி விவகாரங்களை பண்றதோட கூட, அந்த சிருஷ்டி விவகாரங்களை காப்பாத்துறதுக்காக, அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட பதார்த்தங்களை காப்பாத்துறதுக்காக அவதாரம் பண்றா. அவதாரம் பண்ணும்போது எந்த மாதிரி அவதாரம் பண்ணியிருக்காளோ அந்த அவதாரத்துல எந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ, அதுல எந்தெந்த விதமான ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணணும், பரிபூயமானான், அந்த அவதாரத்தை எந்த சரீரம் எடுத்தாங்களோ அந்த சரீரத்துக்கான கிளேசங்கள் அனைத்தையும் அனுபவிப்பார்களாக, அப்படிப்பட்டவர்களாக சிருஷ்டி பண்றார். ஸோ அவன் விரும்பின மட்டும் இந்த அவதாரங்களுடைய சிருஷ்டி இல்லை, அந்த அவதாரங்கள் அந்த சரீரத்துக்கு உட்பட்ட தொல்லைகளையும் அனுபவிப்பவைகளாக சிருஷ்டிக்கப்படுறது. அப்பதான் நம்மளுக்கு அது பூர்ணமான அவதாரங்கள், பூர்ணமான மனுஷன் நம்ம பக்கத்துல இருக்கிறவான்னு தூரம் அவர்களுக்கு தெரியவர் அப்படின்னு நம்ம நினைச்சு போயிட்டோம்னாக்க, அப்புறம் அவ பண்ற தர்மானுஷ்டானம் நம்மளுக்கு தர்மானுஷ்டானமா தெரியாம போயிட முடியும். நம்ம கூட ஒருத்தர் இருந்து நம்ம கூட தர்மானுஷ்டானம் பண்ணாத்தானே அது தர்மானுஷ்டானம் நம்மளால பண்ண முடியுங்கிற எண்ணம் ஏற்படும். அதனால அந்த இடத்துல அதுதான் அந்த இது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதான் பிரஜனமும் இறையா நிமித்தம், அதுதான் பிரஜனம், அதான் முக்கியம். துர்கா பூஜைன்னு சொல்றோம் இல்லையா, அம்பாள் வந்து என்ன, நவமி அன்னைக்கு அம்பாளுக்கு அவதாரம் ஆச்சு. அஷ்டமி அன்னைக்கு, ஜென்மாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணர் பிறக்கிறார். அவர் பிறந்து கொஞ்ச நேரத்துல நவமி வந்தது, அப்ப அம்பாள் அந்த ஆணவம் என்ன பண்றார், அதனாலதான் கிருஷ்ணனுடைய சகோதரி, உத்தராவது சகோதரி எல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அதே அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாரு, அம்பாளே அந்த இடத்துல என்னுடைய பிறப்பு எப்படி இருக்கட்டும், அது முடிஞ்ச உடனே என்ன ஆகும், கிருஷ்ணன் இங்க கொண்டாந்து கோகுலத்தை விட்டுட்டு என்ன கொண்டு முடியும் அப்படின்னு எல்லா நியமமும் நடக்கணும்னு ஏற்படுகிறது அம்பாள். பிரஜனமி, அதாவது தேவகிக்கு எந்த பிரசவ அறையில கிருஷ்ணன் பிறந்தாரோ அந்த இடத்துல இருந்து பிரஜனம் எடுத்துட்டு போறது. அனையா யுத்தம் அவளாலே ஏற்படுத்தப்பட்டது. சங்கோபிதஸ்த பவனே பசுபால ராஜ்யா, சங்கோபிதஸ்த பவனே, சங்கோபிதான நம்ம பசுபால ராஜ்யா, பசுக்களை காப்பாற்றக்கூடியதான நந்தகோபர். நந்தகோபருடைய வீட்டுல மறைஞ்சு வளர்ந்தார் சங்கோபிதா. அந்த இடத்துல அவர் மறைக்கப்பட்டார். எந்த இடத்துல, அதாவது எந்த குழந்தை இந்த, அதாவது கிருஷ்ணருக்கு வந்து இப்ப கம்சனுக்கு வந்து அந்த கிருஷ்ணர் எங்க போயிருக்காருன்னு தெரியாது, நந்தகோபர் வீட்டுல இருக்காருன்னு தெரியாது, நந்தகோபருடைய குழந்தையாக வளர்றாங்கிறது தெரியாது, எந்த விதமான விஷயமே தெரியாது கம்சனுக்கு.
தேவகியனுடைய குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சு, அது காணாம போயிடுச்சு அப்படின்னா அந்த பொங்குழந்தை தேவகிக்கு பொங்குழந்தை பிறந்ததுன்னு தெரியும். பொங்குழந்தை பிறந்ததுன்னு தெரியும். அந்த பொங்குழந்தையை கொள்றதுக்கு பாக்கி குழந்தைகளை கொண்ட மாதிரி இந்த குழந்தையும் கொள்றதுக்கு ஏற்பாடு பண்றான். இந்த குழந்தைய கொள்ள போகும்போது அந்த குழந்தை என்ன எடுத்து அவன் காலில இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு, அவன் கையில இருந்து. அது எஸ்கேப் ஆயிட்டு உன்னை கொள்றவன் பிறந்துட்டான், அவனை உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அது போயிடுச்சு. அப்ப என்ன எடுத்தது, அது பிறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனேதான் அவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னா எங்க இருக்கான்னு தெரியாது. அதனால எல்லா குழந்தையுமே கொள்றதுக்கு அவன் என்ன பண்றான், ஏற்பாடு பண்றான். யார் யாருடைய குழந்தை இல்லாமோ அவனை கொல்ல போறது ஏதோ ஒரு குழந்தை, அந்த குழந்தை எல்லா குழந்தைக்கும் நடுவில் மிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால எல்லா குழந்தையுமே என்ன பண்றான், பூத்துல போய் பால் கொடுத்துன்னு போயிருக்கான். எல்லா குழந்தைக்கும் நேரம் கிருஷ்ணருக்கு மட்டும் கொடுக்குறாங்க, எல்லா குழந்தைக்குமே கொடுத்துட்டு போயிட்டு அது ஒரு டேஞ்சரஸான ஒரு சூழ்நிலை. அதை கிட்டத்தட்ட அவனுக்கு என்ன ஆகும், நல்ல குழந்தை பிரசித்திரம் இருக்காங்கிற அளவுக்கு அவனுக்கு இது வந்துருக்கு, இந்த க்ளூ கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். பசுபாலராஜ்யே பவனே சங்கோபித்த சம்பிராபித்த முதலாம் விநியோகிதாச்ச முதலாம் சம்பிராபிதா அதை சரியான டயத்துல மதுரைக்கு திரும்பி வர்றார். துவாரகா பிரணயனே நனு கீத சித்தா, அதே மாதிரி துவாரகா பிரணயனே கீத சித்தா, அந்த காலையவன் இருக்கானே அவன்கிட்ட எல்லாம் பயந்துட்டவராக இதையும் துவாரகையும் மதுரையிலிருந்து துவாரகா அங்க என்ன பண்ணாரு, துவாரகையை நிர்மாணம் பண்றார். நிர்மாய சோடச சகஸ்ர சுதார்த்தகாஸ்தாக நாரியோ அஷ்ட சம்மதராக ஸ்வகலா சமுத்ராக தாசாம் விலாசவசகம் விதாய காமம் தாசீகிருதோதி பகவான் தாசாம் விலாசவசகம். அவர்கள் சொன்னது அவர்களுடைய விலாசத்துக்கு வசப்பட்டவராக, அதாவது என்னாகும் மனைவி சொன்னதை கேட்கிறவராக, விதாய காமம் தன்னை செய்து கொண்டார். தாசீகிருதோதி, அவள்லாம் என்னாகும், எல்லாரும் தாங்கள் சொன்னதான் கிருஷ்ணர் கேட்பார். தங்களுக்கு உட்பட்டவர், தங்களுடைய அன்பு பட்டுப்பட்டவர், தனக்கு முழுக்க தன்னுடைய வசத்துல கிருஷ்ணர் இருக்கிறவர் அப்படின்னு. தாசீகிருதோதி பகவான் அனையாத்தி அனந்தா ஏகாபி பந்தன விதோ யுவதி சமர்த்தா கிந்தோ யதா திருட லோகமயந்து தாம கின்னாம சோடச சகஸ்ர சதார்த்தகாச்ச தம் ஸ்வீகிருதம் சுகமிவாசி நிபந்தயந்தி. அதாவது ஏகாதி பந்தனவியோ யுவதி சமர்த்தா, ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணியிருந்தாலே ஒரு பெண்ணை, ஒரே ஒரு பெண் தான், ஒரு பெண்ணா இருந்தாலே அந்த பெண் என்னாகும், முழுக்க ஒருத்தனை கட்டி போறதுல கட்டிக்காரியே. அதாவது என்ன இருக்கு, கால்கட்டு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, கல்யாணம்ன்றது யாரும் சொல்றது இல்லை. கால்கட்டு அவங்களுக்கு ஒரு கால்கட்டு கொள்ளையா, இன்னும் பிள்ளை கல்யாணம் ஆகுதுன்னா இன்னும் கால்கட்டு கொள்ளையாருன்னா கேட்கறது, கல்யாணம் பண்ணிருக்கலையான்னு கேட்கறது இல்லை. அதாவது என்ன அர்த்தம், கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் சுதந்திரமா இஷ்டத்துக்கு, அவன் சாதாரணமா கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஃப்ரீயா இருக்கானோ, எவ்வளவு இஷ்டத்துக்கு இருக்கானோ, தெளிவா சொல்றதை கேட்காம இருக்கானோ, அவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றதை கேட்கணுங்கிற ஆட்டிடியூட் மாறி போயிடுறதா இல்லையா, அதுக்கப்புறம் சுதந்திரமா நடந்துக்கிறது இல்லை இல்லையா. அதனால என்ன ஆயிடுச்சு, அதான் ஏகாதி யுவதி பந்தன விதோ கண்ட்ரோல் பண்றதுல சமர்த்தா உற்சா யதா சூரிய லோகமயம் தாம, இரும்பு கம்புகள் எப்படி ஒரு விஷயத்தை டைட்டா கட்டுமோ அந்த மாதிரி இந்த கட்டு அமையிறது. அவ்வளவு டைட்டா சுலபமா அதை பிரிச்சுன்னு போக முடியாதபடி. இல்லாம சோடச சகஸ்ர சிதார்த்த காக்க, ஒரு பெண்ணே அந்த அளவுக்கு கட்ட முடியும்னா எவ்வளவு பேர் இருந்தாங்க. தம் ஸ்வீகிருதம், பகவான் என்ன பண்ணார், ஸ்வீகிருதம் தானே இருக்கின்றார். சுகமிவாதி நிபந்தயந்தி, அதாவது சுகம் எப்படி அந்த சுகம்னு சொன்னோம்னாச்சு அது தன்னுடைய வார்த்தையாலே காப்பாற்றிக்கிறதோ, பேசக்கூடிய சக்தியினாலேயே. காக்காயை போய் யாராவது கூண்டு உடைக்க போறாளோ, ஆனா காக்கா என்ன ஆகும், அவ்வளவு அழகாவோ அவளை பேசக்கூடிய சக்தியோ இல்லை. ஸோ அழகு பேசுற சக்தி இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன இருக்கு, அதுவே கிளிக்கு சந்தேகமா போயிடுறது இல்லையா. சாத்ராஜிதி வசகத்தேன முகான்விதேன, சாத்ராஜித்தினா சத்ராஜித்தனுடைய தங்க இந்த சத்தியபாம, அந்த சத்தியபாமனால வசகத்தேன முகான்விதேன பிராப்தம் சுரேந்திர பவனம் ஹரிணா சதானி. ஸோ அந்த சத்தியபாம சொன்னதுனால என்ன இருக்கு, அவன் பாரிஜாத உணவுக்கு கேட்டதுனால என்ன பண்ணார், நேரம் இந்திரண்டியே போனார். கிருத்வா மிருகம் அதோதா விகிருதஸ்வரூபான் ஈசப்பிரியா சதன பூஷணதான் யாப. அவளுதான் என்ன பண்ணார், இவனோட போர் புரிஞ்சு, இந்திரனோட போர் புரிஞ்சு அந்த பாரிஜாதத்தை எடுத்துன்னு வர. யோ பீமஜாம்பி சுதவான் சிசுபாலகாதி பீமஜாம், பீமனுடைய மகளான ருக்மணிக்காக பீமஜாம்பி கிருத்தவான், ருக்மணி என்ன பண்ணார், கிருத்தவான் பீமஜா ருக்மணியே கிருத்தவான், அதாவது பலாத்காரமா சிசுபாலனுக்காக அவளை என்ன பண்ணார், அந்த பீமனுடைய பீமன் பீமனுடைய பிள்ளை இருக்கு, அவன் அப்பா என்ன பண்ண கப்பல் பண்ணி சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான்.
சிசுபாலகாரியம் ஜித்வா தீமஜாம் சுத்தவான். சிசுபாலனை ஜெயிச்சு என்ன பண்ணார், அவனுக்காக நிச்சயம் பண்ணியிருந்த பொண்ண பலாத்காரமா ஐசிங் மீட்டர். இது நிஜல தர்ம குருதோ விதிச்சு இல்ல, தர்மங்களை ஏற்பாடு பண்ணுபவரான, தர்மங்களை விதிப்பவரான, தர்மங்களை வகுப்பவரான கிருஷ்ணர் என்ன பண்ணார், அந்த இடத்துல அவரை மீறி அவர் என்ன பண்ணார், ருக்குமையை ஹரணம் பண்ணிட்டு போறார். ஜத்ராகதாம் நிஜபலேக தர்மபத்னி கோசோ வீடு பரகலத்திரகத்தோ ஜாதா. பார்க்கும்போது என்ன பண்ணார் கிருஷ்ணன், அவனுக்கு பிக்ஸ் பண்ணின பொண்ணு அப்படின்னு, அதாவது அவனுக்கு பிக்ஸ் பண்ணதுங்கிறது தானே எல்லாரும் தீர்மானம் பண்ண போறார். ஆயிட்டா ஆகலையா அவனுக்கு, அதாவது அவனுக்குன்னு சொல்லி அவனும் ஏற்பாடு பண்ணி வந்திருக்கான். பேச்சுதான் நடந்திருக்கு, பேச்சு நடந்திருக்குன்னா இவருக்கு சொல்லியிருக்கான் தீபாவளி வா கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல அபிஷியா பேச்சு நடந்துருக்கா, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்றாலும் அது என்ன ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பேச்சு இருக்கிறதுனால அவன் அதை ஏற்பாடு பண்ணி அதுக்காக கல்யாணத்துக்குன்னு வந்திருக்கிற காரணத்தினால, கல்யாணம் நடக்கிறத தீர்மானம் ஆயிட்டதுனால அது நிச்சயமாயிடுச்சு. அப்படி நிச்சயமாயிட்ட பொண்ணு அவன் எடுத்துன்னு போலாமா, அது என்ன ஆகும், அப்படி நிச்சயமாயிட்ட பொண்ணை எடுத்துன்னு போறதுங்கிறதா இருந்தா ஆதரலாமே எதுவுமே இருக்காது. அதுதான் என்ன பண்ணார், ஆனா இவர் கேட்டாப்னாக்கா அவன் மதிக்க போறது இல்லை, கொடுக்க போறது இல்லை, ஏன்னா ரிஸ்க் ஒத்துக்க போறது இல்லை அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணார், எந்த இடத்துல அவளை வெளியே வர விடாம கூட்டி வச்சிருந்தா, அதாவது ஆக்சஸே இல்லாம இருந்தது. அதனால கல்யாணம் போது ஆக்சஸ் இருக்குங்கிறதுனால அவர் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணினார் அப்படின்னு அதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப அப்போ அதை கேள்வி அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கேள்வி மனுஷ லோகத்துல எல்லாரும் சாதகமா எப்படி நடந்து போறோம் அந்த மாதிரி தான் நடந்து காமிச்சார். அகங்கார வசப்பிராணி கரோதிக்கு சுபாசுகம். அகங்கார வசகா ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்றான், தன்னுடைய ஈகோவுக்கு உட்பட்டு ஈகோவினால தான் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரிதான் நடந்துக்கிறான். விமூடோ மோகஜாலேன சத்ருகேன அதிபாதினான். மோகஜாலேன மோகங்கிற வலை, அந்த வலைக்கு உட்பட்டு எல்லாரும் விமூடகா. நான் என்ன பண்றான், எது சரி எது தப்பு, எப்ப எப்படி நடந்துக்கிறோங்கிறது யோசிக்கிறது இல்லை, யோசிக்காம நடந்துருவான். அகங்காராதி சஞ்சாதம் இதம் தாவர ஜங்கமும் மூலாத் ஹரிகராதீனாம் உக்ராத் பிரகிருதி சம்பவால். உக்ரமான பிரகிருதி இந்த அகங்காரங்கிறதுனாலதான் தாவர ஜங்கமம், இந்த மூவபிள் அண்ட் ரிமூவபிள் வேர்ல்டு இருக்கே, அது என்ன இருக்கு, அகங்காராதி மூலாத். அகங்காரம் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு, வேறா இருக்கு. ஹரிகராதீனா உக்ராத் பிரகிருதி சம்பவால், உக்ரமான பிரகிருதி நேச்சர், பொறுமையான நேச்சர்னு இருக்கும். அகங்கார பரிசித்தோ எதா பவதி பத்மஜா சதா விமுக்தோ பவதி நோட்டே சம்சார கர்மத்தை. பத்மஜா தாமரையில பிறந்தவரான பிரம்மாவும் அகங்காரத்தை விட்டாருனாக்க மொத்தம் உடனே அந்த செகண்ட் தான். இல்லைன்னு சொன்னோம்னா அவர் என்ன பண்ணார், தான் தன்னுடைய கர்மாவை பண்ணிட்டு இருக்கிறவரா இருக்க போறார். தன்முக்தத்து விமுக்தோகி பத்தர் தத்வத்தாங்கதா. அகங்காரம் இல்லாதவா விமுக்தா, அகங்காரம் இருக்கிறவா பத்தர்கள், அவ்வளவுதான் விஷயம். ந நாடி ந தனம் ஏகம் ந புத்திரா ந சகோதரா, இதெல்லாம் பந்தகம் இல்லை. பெண்ணோ குழந்தைகளோ இல்ல மனைவியோ குழந்தைகளோ வீடோ சொத்தோ செல்வமோ இதெல்லாம் பந்தகம் இல்லை. அகங்காரம் தான் பந்தகம். தான் பந்தனம் பிராணினாம் ராஜன் அகங்காரத்து பந்தகா. அகங்காரம் தான் மனிதர்களை கட்டுப்படுத்துவதாக இருக்கிறது. அகங்கர்த்தா மயாசேதம் சுதம் காரியம் பதியதா பரிசியான் கரோமியவும் ஸ்வயம் பத்னாதி பிராணபுரத்து. அதுதான் முக்கியம். அகங்கர்த்தா, நான் இந்த காரியத்தை செய்யக்கூடியவன், செய்கிறவன் அப்படிங்கிற எண்ணம் தான், அந்த அகங்காரம் தான் பந்தகம். மயாசேதம் சுதம் காரியம், என்னாலே பந்தியதா பலம் முடிஞ்சு என்னாலே இந்த காரியம் செய்யப்பட்டிருக்கிறது. கரிசியானி கரோமி செய்வேன், செய்ய போகிறேன். இது ஸ்வயம் பத்னாதி பிராணபுரத்து. யார் பிராணனை இருக்கிறாளோ, பிராணனோட இருக்கிறவா, இந்த மாதிரி எண்ணத்தோட இருக்கிறவா, பிராணபுரி. ஜீவன் ஜீவ பிராணதாரணே, ஜீவன் பிராணனை இருக்கிறவன். ஏன்னா பிராணன் தான் வாயுதான ரஜோகுணாத்மகமா இருக்கு, அதனாலதான் பிராணம் இருக்கு அப்படின்னா. ரஜோகுணம் தான், ரஜோகுணங்கிறது கிரியாத்மகமா இருக்கிறது. காரணேன வினாகாரியம் சம்பவத்தி கருதிச்சு. இப்ப காரணம் கேட்டே இல்லையா, ஏன் இந்த மாதிரின்ட்டு, காரணம் இல்லாம ஒரு காரியமும் நடக்க போதில்லை. யதான திருஷ்டிதே ஜாதோ மிருத்யுண்டேன வினாகதா, மிருத்யுண்டேன கதகா ந ஜாதா. மிருத்யுண்டம் இல்லாம கட்டம் வரப்போறதில்லை. விஷ்ணு பாலயுதா விஸ்வசிய அகங்கார சம்பந்தா, அகங்காரத்தோடு ஜெகத்தை அன்னிதா சர்வதா சிந்தாம்புது மக்னஸ்தகம்பது. இந்த அகங்காரம் இல்லைன்னா எனக்கே இந்த கஷ்டமாங்கிற எண்ணம் அவருக்கு வராது இல்லையோ, அவர் ஏன் கவலையில மூழ்க போறார். அகங்கார விமுக்தத்து யதா பவதி மாணவா அவதார பிரவாசேது கதம் மத்தியே சுபாசேயா.
எப்ப அகங்கார விமுக்தம் ஆறானோ அப்புறம் இந்த அவதாராதிகள் எப்படி செய்ய முடியும், அவதாராதிகள் எப்படி நடக்கும்? அவதாரமே இருக்காது. அகங்காரம்னா நிர்குணத்துவம் இருக்குன்னு கர்த்தத்துவமே இருக்காது. கர்த்தத்துவம் இருக்குன்னா எந்த காரியமே இருக்காது. மோகம் மூலம் அகங்காரா. அகங்காரங்கிறது என்ன? மோகம் மூலம், மோகத்தை அடிப்படையாக ஆதாரத்தை, அதாவது இந்த அஜ்ஞானத்திலேருந்து பிறக்கிறது தான் அகங்காரம். சம்சார சம்பவா தத் சமுத்பவா, அந்த அகங்காரத்திலிருந்து வந்தது சம்சாரம். ஸோ மோகம், அதாவது அஜ்ஞானம்ங்கிறது காரணம், அஜ்ஞானத்திலிருந்து வருது அகங்காரம், அந்த அகங்காரத்திலிருந்து வந்து சம்சாரம். அகங்கார விஜயனான நமோகோ நட்டு சம்சாரமும் இல்லை. அந்த அஜ்ஞானம்ங்கிறது கேவல அஜ்ஞானம்ங்கிறது வெறும் ஆவரணம் மட்டும்தான். திரிவிதம் புருஷத்தோக்தா சாத்விகோ ராஜசா, ஒவ்வொருத்தையும், அதாவது நம்ம எடுத்துக்கா பிரம்மானா ரஜகுணாத்மகர், சிவன்னா சமகுணாத்மகர், விஷ்ணுனா புத்தகுணாத்மகர் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொருத்தையும் திரிவித புருஷத்தோக்தா, ஒவ்வொருத்தையும் 3 விதமான குணமும் இருக்கு. சாத்விகோ ராஜசா இல்ல, ஒவ்வொருத்தையும் ஞானமும் இருக்கு, தீமையும் இருக்கு இல்லையா? அதனால சத்தோகுணமோ ரஜோகுணமோ ரெண்டும் இல்லைன்னா எப்படி செயல்பட முடியும்? அகங்கார சதா புரோக்தா முருதி. அதனாலதான் திரிவித ஸ்ருதி ராஜேந்திர அகங்காரேன தேனவுல பத்ராயேன சம்சயா. இவாளும் அகங்காரத்தினால பத்திரது. அதுதான் இவாளுடைய சம்சாரத்துக்கு, மும்மூர்த்திகளுடைய சம்சாரத்துக்கும் காரணம். மாயா விமோகிதா மந்தாக பிரவதந்தி மனுஷனாக. மாயா விமோகிதா மந்தா பிரவதந்தி சரோதி ஸ்ரேஷ்டியா விஷ்ணு அவதாரான் அநேகா. எல்லாரும் என்ன பண்றாங்க? மாயா விமோகிதாக, இந்த மாயினாலே மோகிக்கப்பட்ட சாதாரண ஜனங்கள் பகவான் ஸ்ரேஷ்டியா அவதாரான் சரோதி. இஷ்டத்துக்கு நம்மளாம் கர்ம வசதான், பகவான் வந்து இச்சா வசத்தினால பிறக்கிறவர் அப்படின்னு என்ன பண்றார் சொல்றார். முழுக்க இச்சைங்கிறது இல்லை. இச்சைன்னா அவர் இச்சை இந்த கேள்விதான். அவர் இச்சை எந்த இடத்துல இருக்கும்? வைத்தனத்துல இச்சை இருக்குமோ இடத்துல இச்சை இருக்குமோ, அது ரெண்டுக்குமே வராது. சுகசித் கிரந்தி, சுகசித் கிரந்தினாலே உங்களுக்கு என்ன இருக்கு? வந்துருக்கு அவதாரத்திற்கு சம்பந்தம். என்ன இன்னொரு விஷயம், அங்கே சாஸ்திரகுணம் அதிகமா இருக்கும். சுத்தத்தை சொல்லுங்க. அதாவது ரஜோகுணமும் தமோகுணமும் ரொம்ப பரஸ்பரா இருக்கிறதுனால அவ சர்வஜால் சர்வசக்தால் சர்வ வியாபாரம்னு அந்த மாதிரி தேவதைகளுக்கு உரிய குணங்கள் அத்தனையும் அவள்கிட்ட இருக்கிறதா இருக்கு. ஸோ அவ்வளவோ இருக்கிறதுனால, அதாவது இப்ப அவளும் நம்மள மாதிரி திருவிழாத்மகான்னாக்க நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆபீஸ்ல போனா நம்மளை விட இன்னும் கொஞ்சம் சாதாரண லோயர் ரேங்க்ல இருக்கிற இவரை பார்த்தாலும் நம்ம காரியம் ஆகணும்னாக்க அவனை பார்த்தா இதுல தலை எடுக்கணும்னு எல்லாரும் பார்த்தாலும் நம்ம உட்கார மொழியில காரியம் ஆகணும் பள்ளியில் போயிட்டே இருக்கிறதுல ஒரு சாதாரண ஆளை பார்த்தாலே இவனுக்கே நம்ம வந்து கோழ கும்பிட போறாங்கன்னு சொன்னோம்னா, எல்லா விதமான சத்துவகுணம் பூர்ணமா நிரம்ப பெற்றவரா இருக்கிறதால, சுத்தசுத்த பிரதானமா இருக்கக்கூடியவரான பகவானை பார்த்து நம்மளுடைய நமஸ்காரம் பண்ணி நம்மளுடைய காரியங்களை வந்து நிறைவேற்றிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு, அதேதான் விஷ்ணு சிவனை பார்த்து பண்றோம். ஸோ நம்ம என்ன பண்றோம்? இந்த மாதிரி திரிகுணாத்மகமா இருக்கிறாருங்கிற காரணத்தினால அவங்களாம் ரொம்ப மட்டமாயிட்டா, குறைச்சலா போயிட்டா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா திரிகுணாத்மகமா இல்லாம யாராலுமே இருக்க முடியாது. அப்படி திரிகுணாத்மகமா இருக்கிற இது இல்லாத யார் இருந்தாலும் அவளால அனுகிரகமே பண்ண முடியாது. நம்ம யாரை போய் அப்ரோச் பண்றது? திரிகுணாத்மகமா இல்லாத ஒரே வஸ்து நிர்குண வஸ்து மட்டும்தான். நிர்குண வஸ்துங்கிறது என்ன வந்து, அந்த நிர்குண வஸ்து கிட்ட போகும்போது கேட்கறதுக்கும் ஒண்ணும் இல்லை, கேட்கிற விஷயமும் இல்லை, கேட்கிற ஆளும் இல்லை. விஜயாதாரம் அறை தேன விஜயான்னு மைத்ரி பிராமணத்துல கேட்டா பார்ப்போம். அந்த இடத்துல சுத்தமா எதுவுமே இல்லாத, அதாவது சொப்பனத்தை சுசுத்தியில இருக்கிற மாதிரி அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறவன் தெரிஞ்சுக்கப்படுறதுங்கிற திருப்பதியில எதுவுமே இருக்க போறது இல்லை. அப்ப அந்த இடத்துல நம்ம கவலையும் இல்லை, நம்ம கவலையை போக்கிக்கணும்ன்ற பிரார்த்தனையும் இல்லை. எங்க நம்மளுக்கு கவலையை போக்கிக்கணும்ன்ற பிரார்த்தனை இருக்கோ அது திருகுணமான சூழ்நிலையில் தான் இருக்கும். அதான் சொல்ல கரோதி சேர்த்தியா விஷ்ணுவோ. அதனால அந்த சூழ்நிலை இருக்கிற வரைக்கும் சேர்த்தியாங்கிறதுக்கு இடமே இல்லை. மந்தோதி துக்க கதனே கர்ப்பவாசி சங்கடே நகரோதி மதும் வித்வான் கதம் குதியாச்சு சக்கரவர்த்தி. பிறக்கணும்னு ஒருத்தரை யாராவது ஒருத்தரை நீ கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கிறியான்னு ஒருத்தரை கேட்டா, அறிவு இருக்கிற யாரும் நான் கர்ப்பவாசம் பண்ண தயாரும் ஒத்துக்கணும். அப்படி இருக்கிறதுல ரொம்ப பெரிய புத்தி படுத்துகிறாரு விஷ்ணு. நான் ரெடி அப்படின்னு வருவாரோ? கௌசல்யா தேவகிங்கிறது விஷ்டாமல சமாகுலே தேசியா பிரபஞ்சா கதோடு மெதுனா. கௌசல்யுடைய கர்ப்பத்துல இவர் என்ன பண்ணார்? தான் தன்னுடைய ஆசை பிரகாரம் சேர்த்தியா தன்னுடைய இன்ட்ரெஸ்டோட தன்னுடைய ஆசைப்பட்டு தானே போய் சேர்த்தியா போய் உட்கார்ந்தாருன்னு சொல்ல முடியுதா? வைகுண்ட அது எப்படி? வைகுண்ட சுத்தனம் சேர்த்துவா கர்ப்பவாசி சுத்தம் நிற்கும். வைகுண்டத்துல இல்லாத சுகமா கர்ப்பவாசத்துல இருக்க போது சிந்தா கோபி சமுத்தானே துக்கதே விஷசம்மிதே
தபஸ்தத்வா கிருத்தியும் கிருத்வா தத்வா தானான் நினைக்கிறா என்ன பண்ணார் கோடி சமுத்தானே 1000 கவலையில 1000 கோடி கவலைங்கிற சீதா கோடி சமுத்தானே துக்கதே விது சம்மிதே தபஸ்தத்வா அதுல போய் கடுமையான தபம்னா என்ன தப்போ நான் லட்சநாத் பரம் பற்றி கிடக்கிறது ருபுவும் கிருத்வா யாக யஜ்யங்கள் பண்ணி தத்வா தானான் நினைக்கிறதா நிறைய தானங்களையும் கொடுத்து நாமாஞ்சந்தி யதோலோகா கர்ப்பவாசம் ஜீவித்ததம் இதெல்லாமும் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு கர்ப்பவாசம் இருக்கக்கூடாது அடுத்த ஜென்மா இருக்கக்கூடாது ஜென்மாங்கிறதே கூடாது கர்ப்பவாசங்கிறதே கூடாது எனக்கு பிரார்த்தனை பண்ற இடத்துல சகதம் பகவான் விஷ்ணு ஸ்வவசத்தே ஜனார்தனா அத பகவான் 10 வாட்டி கர்ப்பவாசம் பண்ணின அப்படிங்கிறது பிரதானமா சொல்றோம். அது என்ன 24 அவதாரம் பாகவதத்துல அது இல்லாம அநேக அவதாரங்கள் அந்த விபூதி யோகம்னு அந்த இதுல சொன்னாரு பாருங்க எங்கேயே இல்லாம அவ்வளவு வாட்டியும் கர்ப்பவாசம் பண்ணி தான் வரேன்றது இல்லையா. கர்ப்பவாச விபூதி சகதம் பகவான் விஷ்ணு ஸ்வவசத்தே தன்னுடைய கண்ட்ரோல்ல எல்லாமே தன்னுடைய தன்னுடைய இச்சையில நடக்கிறதா இருந்தா அதை எப்படி செய்வார். கர்ப்பவாத ருசிபூயா பவே வசதா எதி தன் வசத்துல இருக்கும்போது அந்த கர்ப்பவாச வாசனையை அவர் அனுபவிப்பாரா. ஜானகித்துவம் மகாராஜா யோகமாயா வசை ஜெகத்து யோகமாயனுடைய கண்ட்ரோல்ல எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுது. சிம்மாதி சம்பவர் என்னும் இந்த லோகத்துல சிருஷ்டியும் எது உண்டோ ஃபியூச்சர்னு பிராணியும் எது உண்டோ பிராணியில ரொம்ப சின்னது ஸ்தம்பம் இதை தெரிஞ்சு பிரம்மா. இந்த பிரம்மாவுக்கும் கிரண்ய கர்ப்பம் சமஸ்த அந்த அது இந்த சர்வ பிராணிகளுடைய அந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய சமஷ்டின்னு சொல்ல பாருங்க. அது தவிர அதுக்கு மேல ஒண்ணும் இருக்க முடியாது. தேவ மானுஷ பிரிவுகள் அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே மாயா தந்திரி நிபந்தா தந்திரின்னா அந்த இது நரம்பு கயிறு கற்ற கயிறு மாயா தந்திரி பிரபந்தி பந்தமாயாசி வீடையா ஊர்ணநாபவத்து திரவியினுடைய அளவுல எல்லாம் மாற்றங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பந்தமாயாசி அதுவே பிரபந்தி அங்கே கலந்து ஒன்று இருக்கு. எல்லாம் அகங்காரமும் மாயும் தான் காரணம் வேற எதுவும் காரணம் இல்லை. அந்த புத்தியில அவாவா ஒருத்தர் தெளிவா ஒருத்தர் சின்ன வாங்குற மாதிரி நடந்துக்கிறா. அதனால எனக்கு சந்தேகப்படுறதுக்கோ இல்லை எந்த சரீரத்தை எடுத்துட்டாலும் அந்த சரீரத்தினுடைய